1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தென் அகோபிலம் என்று போற்றப்படும் விழுப்புரம் மாவட்டம் பூவரசன்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் திருக்கோயில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் பூவரசன்குப்பம் என்னும் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவில் தென் அகோபிலம் என்று போற்றப்படுகிறது. பூர்வ ஜென்ம பாவங்களை போக்கும் பூவரசன்குப்பம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவில். இந்த கோயிலின் முக்கிய தெய்வம் லட்சுமி நரசிம்ம சுவாமி. இங்குள்ள ஒரு தனித்துவமான அம்சம் ஸ்ரீ நரசிம்மரின் மடியில் அமர்ந்திருக்கும் தெய்வீக அன்னை மகாலட்சுமியின் கோலமாகும். இந்த தேவியின் ஒரு கண் இறைவனை நோக்கியும் மற்றொரு கண் பக்தர்களை நோக்கியும் உள்ளது. மேலும் சுவாரஸ்யமாக ஸ்ரீ நரசிம்மரின் தெய்வங்களும் ஸ்ரீ நரசிம்மரின் மடியில் அமர்ந்திருக்கும் லட்சுமி தேவியரும் கோயிலின் ஒரே உயரத்தில் உள்ளனர். பூர்வ ஜென்ம பாவங்களை போக்கும் பூவரசன்குப்பம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோயிலில் ஆண்டுதோறும் ஆனி மாத பிரமோற்சவம் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு பிரமோற்சவம் கடந்த 5ஆம் தேதி வெகு விமரிசையாக தொடங்கியது. நாள்தோறும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த பிரமோற்சவத்தின் முக்கிய திருவிழாவான தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் ஏராளமானோர் இந்த கோயிலுக்கு வந்து தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.